சிம்ரன் ஐடியாலாம் ஓகே தான், ஆனா அதுக்கு முதல்ல நான் ரூமுக்கு போகணுமே. நான் ரூமுக்கு போனா அவ கதவை கூட திறக்க மாட்டா. சிம்ரன் நீ எதுக்கு ரூமுக்கு போற? உன் பொண்டாட்டி அவளே வந்து உன்னை அத்தான் வாங்க ரூமுக்கு கிட்ட கூப்பிடுவா. எது? அவ வந்து என்ன ரூமுக்கு வான்னு கூப்பிடுவாளா? சிம்ரன் இவ்வளவு நேரம் கூட எனக்கு டவுட் வரல, ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தூக்க கலக்கத்தை நம்ம உளறிக்கிட்டு இருக்க. போ சிம்ரன் போய் பாடு, மனுஷனை கடுப்பேத்தாம. டேய், இந்த சிம்ரன் என்னடா சொல்லிட்டு போகுது? ஏன் உனக்கு கேட்கல? டேய் கேட்டுச்சுடா, ஆனா அது எப்படிடா நடக்கும்? நடக்கும் தானே சொல்லிட்டு போகுது. அதான் எப்படின்னு கேக்குறேன். நான் ரூமுக்கு போனாலே அவ எப்படி கத்துவாளோ, எப்படி சமாளிக்கிறதோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற அவளே வந்து என்ன ரூமுக்கு வான்னு கூப்பிடுவான்னு சொல்லிட்டு போகுது இந்த சிம்ரன். அப்படி மட்டும் நடந்தா இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள்டா. மண்ணாங்கட்டி மிராக்கிள். இப்ப நான் வீட்டுக்கு போனாதான் தெரியும் எனக்கு கருங்கல்லாம் இல்ல தோசைக்கல்லான்னு. ஒய்டா? ஏன்னா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வாண்டா. சிம்ரன் சொல்லிச்சே கேட்கல? உன் கூட சுத்துனதுல வேலண்டைன்ஸ் டே கூட மறந்து போச்சுடா. கையலுக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. இப்ப வீட்டுக்கு போன என்ன சாவடிச்சிருவாடா. டேய் என்னடா வேலண்டைன்ஸ் டே? இவ்வளவு நேரம் மூச்சை புடிச்சு பேசுனே கேட்கல? வேலண்டைன்ஸ் டே வந்துட்டா ஒரு நாளைக்கு மட்டும் பொண்டாட்டிக்கு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றதுக்கு பேரு காதல் இல்லடா. டேய் அந்த இளவெல்லாம் எனக்கும் தெரியும்டா, ஆனா என் பொண்டாட்டிக்கு தெரியாது. இப்ப வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்க, என் கையில ரோஸ் இருக்கா, சாக்லேட் இருக்கா, டெடி பியர் இருக்கான்னு பாப்பா. எதுவுமே இல்லனா வெளியே போங்கன்னு போடுவா தாப்பா. ரைமிங்டா. அண்ணா கட்டிடா. நான் போறேன்டா, என்ன ஆள விடுறா. டேய் நில்றா சக்தி, கையில சமாதானம் பண்றதுக்கு நான் வேணா ஐடியா தரேன்டா. எதுக்கு? உன்கிட்ட ஐடியா கேட்டு போய் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கே டைவர்ஸ் வாங்கறக்கா? போடா டேய். ஐயோ சக்தி, என்ன சிம்ரன் சொன்ன மாதிரியே வந்துட்டா. ரூமில் வந்து படு. டேய் பல்ல காட்டாத. நேத்து ரூம்க்கே வரக்கூடாது, மொட்டை மாடியில போய் படுங்கன்னு அசிங்கப்படுத்தினால இப்ப அவ கூப்பிட்டதும் அப்படியே நாக்கு தொங்க போட்டு பின்னாடியே போயிருவியா? அப்படி போனா நம்ம கெத்து என்ன ஆகுறது? நம்ம இவகிட்ட எவ்வளவு கெஞ்சி இருப்போம். நம்ம கெஞ்சும் போதெல்லாம் இவ எவ்வளவு சீன் போட்டிருப்பா. இப்ப அவன் நம்ம கிட்ட கொஞ்சம் கெஞ்சட்டும். எதுக்கு ரூமுக்கு வரணும்? அதான் ஒரே ரூம்ல என் கூட படுக்க முடியாது, சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டல. அப்புறம் என்ன, நான் மொட்டை மாடியிலே படுத்துக்கிறேன். நீ போய் சேஃப்டியா ரூம்ல தூங்குமா? சரி அண்ணா, நான் போறேன். என்ன பொசுக்குன்னு போறேன்டா. நில்றி. எந்த? அது நில்லுங்க. எந்தா? இல்ல நேத்து என்னமோ ஒரே ரூம்ல படுக்க முடியாது, மொட்டை மாடியில போய் படுன்னு துரத்துன. இப்ப எதுக்கு வந்து ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க? நான் ஏன் வந்து கூப்பிடுறேன்னு உனக்கு தெரியாதா? என்ன சிம்ரன் சொல்லிச்சா? சொல்ல வச்சதே நீதானே. எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறான் பாரு. இல்ல நான் நேத்து அவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு என் மேல நம்பிக்கை வரல. இப்போ சிம்ரன் சொன்னப்போ மட்டும் உனக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சா? என்கிட்ட மட்டும் நேத்து 4 மணத்துக்கு வாய் பேசின. இப்ப சிம்ரன் வந்து என்ன ரூம்ல படுக்க சொல்லும் போது உங்க பேரை வந்து ரூம்ல படுத்து எனக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? நான் சொல்லியிருப்பேன், ஆனா நீ தானே சொன்ன நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிய வேண்டாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு. நான் இந்த வீட்டுல இருக்க போறது அமுதாண்டி குணமாகிற வேலைதான். அவங்க குணமானதும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். போற வரையெங்கிலும் இந்த வீட்டுல இருக்கிற யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. அதுவும் இல்லாம அவங்க வயசானவங்க, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனத்தை அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. பேரனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவங்க கிட்ட எதுவும் சொல்லல. இப்ப கூட நான் உன்னை ரூமுக்கு வந்து கூப்பிடுறது உனக்காக இல்ல, அவங்களுக்காக தான். சரி, கல்யாணமான 2வது நாளே நான் ஏன் மொட்டை மாடியில வந்து படுக்கிறேன்னு உன்கிட்ட சிம்ரன் கேட்கலையா? கேட்டிருக்குமே. அதுக்கு நீ என்ன சொல்லி சமாளிச்ச? அது நான் என்னமோ சொல்லி சமாளிச்சேன். உனக்கு என்ன? இல்ல அப்படி என்ன சொல்லி சமாளிச்ச? அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேக்குறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீ என்ன பண்ண போற? நான் என்னமோ சொல்லி சமாளிச்சேன். இப்ப நீ ரூமில் வந்து படுக்கிறதா இருந்தா படு, இல்லன்னா இங்கேயே கேட. நான் என்ன சொல்லி சமாளிச்சனோ அதையே சொல்லி திரும்பவும் சமாளிச்சுக்கிறேன். இல்ல வேணாம், ரூமுக்கு வரேன். அப்ப பேசாம வா. வரேன். நேத்து என்ன மொட்டை மாடியில கொசுக்கடியில தூங்க விடாம பண்ணல, இன்னைக்கு நான் உன்னை தூங்க விடாம பண்றேன். அம்மாடி ஆத்தாடி ஒன்னாலதான் நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. ஓ அபி இருக்கிற தைரியத்துலதான் ரூமுக்கு வான்னு கூப்பிட்டாளா?
ஆனா என்ன பிரயோஜனம், அபிதா தூங்கிட்டாளே. இன்னைக்கு உனக்கு இருக்குடி. என்ன பாக்குற, ரூமுக்கு வந்தாச்சு, இனி என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காத. நான்லாம் எதுவும் நினைக்கல. இங்க பாரு, நீ தான் என்ன ரூமுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் கடைசியில அது இதுன்னு ஏதாவது சொன்னா டென்ஷன் ஆயிடும். அப்புறம் நான் வெளியே போயிடுவோம் பாத்துக்க. ஐயோ சரி சரி, ஓவரா பண்ணாத, படு. சரி அப்புறம் நீ மேல படுக்கிறியா இல்ல கீழே படுக்கிறியா? ஐயோ, நான் மேல படுத்தா நீ தாங்க மாட்ட, நீயே மேல படுத்துக்க. ஏடா பிராந்தா, கட்டிலுக்கு மேல படுக்கிறியா இல்ல கீழே தரையில படுக்கிறியான்னு கேட்டேன். ஓ அப்படி கேட்டியா? நமக்கு தான் எல்லாம் தப்பு தப்பா கேக்குதா? உன் புத்தி உன்னை விட்டு போகவே போகாதுல்ல. பத்தியா ரூமுக்குள்ள வந்ததும் உன் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்ட. ஏய் இரு, என்ன இப்போ? நான் கட்டில் மேல படுத்து நீ தரையில படுத்தா நீ குளிர் தாங்க மாட்டா, அதனால நீயே மேல படுத்துக்கன்னு சொன்னேன். நான்லாம் எதுவும் தப்பா சொல்ல. உனக்கு தப்பா கேட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா சமாளி. ஆனா அதை நான் நம்புவேன்னு நினைக்காத, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இல்ல இஷு, என்னை பத்தி நல்லா தெரியும்னு சொல்லாத. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா இன்னும் நீ என் மேல கோவமா இருக்க மாட்ட. ஏன்னா என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரும் என்னை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. எதுவும் பேசாம சைலண்ட் ஆயிட்டா. ஒருவேளை நம்ம சொன்னதுல எமோஷனல் ஆயிட்டாலோ? இந்த சிம்ரன் வேற கரண்ட்டை கட் பண்றேன்னு சொல்லிச்சு. இன்னும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்ப கரண்ட் போனா கரெக்டா இருக்கும். ஆனா என்ன பண்ணுது ஏ சிம்ரன்? ஏஷு பயப்படாத, நான் இருக்கேன். ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே, மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். ஐஷு பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். எப்பவுமே உன் கூட இருப்பேன். ஐஷு, நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கல. ஆனா நீ என் பொண்டாட்டி. இவ்வளோ பக்கத்துல உன்னை வச்சுட்டு என்னால என் லிமிட்ல இருக்க முடியல ஐஷு. ஆனா அதுக்காக உன்னோட பெர்மிஷன் இல்லாம நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். காதலிக்கும் போதே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன்னோட பெர்மிஷன் இல்லாம உன்னை கிஸ் கூட பண்ண மாட்டேன்னு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எனக்கு எவ்வளவோ தடவை சான்ஸ் கிடைச்சப்பவும் நான் உன்னை கிஸ் பண்ணதில்லை. காதலிக்கும் போது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நேற்று நான் நினச்சிருந்தா உன்னை என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் அப்போ கூட உன்னோட விருப்பம் இல்லாமல் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு நினச்சேன். நான் நினச்சிருந்தா நேத்தே உன் கூட சண்டை போட்டுட்டு இதே ரூமில் என்னால் படுத்திருக்க முடியும். ஆனால் அப்படி படுத்தா என்ன அறியாம நான் உன்னை கஷ்டப்படுத்திடுவேணும்னு பயந்து தான் நான் மொட்டை மாடியில் போய் படுத்தேன். தெரியாம கூட உன் விருப்பம் இல்லாமல் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் அதை எவ்வளோ நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரியல ஐஷு. ஏன் இப்போ கூட என்னால் எவ்வளோ நேரத்துக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் அதுக்காக எனக்கு இது மட்டும்தான் முக்கியம்னு நினச்சிடாத. எனக்கு இது மட்டும்தான் முக்கியம்னு நான் நினச்சிருந்தா இதை நான் நேற்றே பண்ணியிருப்பேன் ஐஷு. இப்போ கூட உன் பெர்மிஷனுக்காக இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு காத்திருக்க மாட்டேன். நான் உன்னை நிறைய தடவை கிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். காதலிக்கும் போது நான் எடுத்துக்கிட்ட உரிமையை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனா நான் எடுத்துக்கல. ஏன்னா காதலிக்கும் போது நான் பண்ணுறதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையான்னு உன் கண்ணிலேயே எனக்கு தெரியும். உன் கண்ணில் தெரியல காதல் சொல்லும் நான் உன்னை கிஸ் பண்ணுறதுக்கு உனக்கு சம்மதம்னு. ஆனால் இப்போ உன் கண்ணில் காதலை விட பயம்தான் அதிகமாக தெரியுது ஐஷு. எதுக்கு ஐஷு பயப்படுற? நான் உன்னை ஏமாத்திடுவேனா? ஏமாத்துறவனா இருந்தா உன் கழுத்தில் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு என் பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன்ல ஐஷு. அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்த நான் வரல, அதனால நான் உன்னை ஏமாத்திட்டேன். நீ நினைச்சதுல தப்பு இல்லை. ஆனா உன் கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீ என்னை நம்பாம இருக்கிறது தான் என்னால ஏத்துக்க முடியல ஐஷு. இதுக்கு மேல உனக்கு என் மேல நம்பிக்கை வர நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏண்டா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசினா எங்க மனசு மாறி நான் உன்னை ஏத்துக்க வேணும்னு பயமா இருக்கு. இல்ல, அது மட்டும் நடக்க கூடாது. இதையே நீ என்னோட மெக்கானிக் ஷமீரா இருந்தப்ப பேசியிருந்தா
என் கோபத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ கட்டின இந்த மஞ்ச கயிறு போதும்னு உன் கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். ஆனா இப்ப நீ உன்னை ஏத்துக்கிட்டா உன் அத்தை சொன்ன மாதிரி பணத்துக்காக தான் உன்னை ஏத்துக்கிட்டேன்னு ஆயிடும். இந்த பணக்கார சிவா எனக்கு வேண்டாம். இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழறதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை. அப்படியே நான் ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல என் சேட்டனுக்கு மரியாதையும் இருக்காது. இப்ப எனக்கு இங்க என்னோட காதலை விட என் சேட்டனோட மரியாதை தான் முக்கியம். இப்ப நான் உன்னை மன்னிச்சவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா அப்புறம் பணத்துக்காகவும் நீ இப்ப பணக்காரன் ஆயிட்டேங்கிறதுக்காகவும் தான் நானும் என் சேட்டனும் உன்னை ஏத்துக்கிட்டோன்னு உன் அத்தை சொன்னது உண்மையாயிடும். ஐஷு, இன்னும் என்ன யோசிக்கிற? நான் இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் பண்ண தப்புக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அப்புறம் முன்னாடி நான் பொறுப்பு இல்லாம இருந்தேன், வேலைக்கு போல, அடி சண்டைன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். இதனால எல்லாம் தான் நீ என்ன வேண்டான்னு சொன்ன. ஆனா இப்போ நான் சாதாரண மெக்கானிக் இல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஒரு நல்ல வேலையில இருக்கேன், ஒரு பெரிய ஆபீஸோட எம்டி. இதுக்கு மேல உனக்கு வேற என்ன வேணும் ஐஷு? எடா, நீ ஒரு நல்ல வேலையில இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா இப்போ நீ பெரிய ஆபீஸுக்கு எம்டின்னு என்னால சந்தோஷப்பட முடியல. அதுக்கு பேசாம நீ அந்த பழைய சாதாரண மெக்கானிக்கா இருந்திருந்தாலே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஐஷு, அங்க பாரு, அந்த போட்டோல இருக்கிறது தான் என்னோட அம்மா அப்பா. அவங்கள இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போட்டோலயே பார்த்தேன். எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து ஒரு நாள் கூட அவங்க கூட நான் நிஜத்துல இருந்ததில்ல, அவங்க பாசத்தை நிஜத்துல அனுபவிச்சதில்ல. ஆனா என் வாழ்க்கையில எனக்கு வரப்போற பொண்டாட்டி தான் அம்மா அப்பா எல்லாமாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்காத பாசம் என் பொண்டாட்டி கிட்ட இருந்து கிடைக்கும்னு நினைச்சேன். என் லைஃப்ல அம்மா அப்பாங்கிற உறவு இந்த போட்டோவோட முடிஞ்சு போச்சு. ஆனா பொண்டாட்டிங்கிற உறவை உன் கூட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அதையும் உன் கோவத்தால இப்படி கனவுலயே முடிச்சிடாத ஐஷு. ஏன்னா கனவுல நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் ஐஷு. எனக்கு நீ, உனக்கு நான், நமக்குன்னு ஒரு குட்டி பாப்பா, ஒரு அழகான நிம்மதியான வாழ்க்கை, இதெல்லாம் இல்லைன்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஐஷு. எனக்கு நீ எல்லாமாவும் இருக்கணுங்கிறத விட உனக்கு நான் எல்லாமாவும் இருப்பேன். உனக்கு கிடைக்காத பாசம், அன்பு, ஆசை, நிம்மதி, கனவுன்னு எல்லாத்தையுமே உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐஷு. இப்படி என் கனவு, உன் கனவுன்னு எல்லாமே இப்போ உன் கையில நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. சொல்ல ஐஷு, என்னை மன்னிச்சு ஏத்துக்குவியா? மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய்யொன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜமுந்தன் காதல் என்றார். என்னை காணவில்லை நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. நான் நிழலில்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாதா அன்பே அன்பே. பூஜா, இன்னும் தூங்காம இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அம்மா, தூக்கம் வரலம்மா. ஏன், என்னாச்சு? மணி 11க்கு மேல ஆகுது, இன்னும் தூக்கம் வரல. நீங்க உட்காந்துருக்க. காலையில காலேஜுக்கு போக வேண்டாமா? போய் தூங்கு போ. அம்மா போங்கம்மா, எனக்கு காலேஜ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏய், என்ன சொல்ற? பின்னம்மா, நீங்க பாட்டுக்கு சிவா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இப்போ போய் தூங்க காலையில எந்திரிச்சு காலேஜுக்கு போகணும்னு சொல்றீங்க. ஆமா, சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்குன்னு காலேஜுக்கு போறதுக்கு என்ன? இன்னும் காலேஜ் என்ன 1 மாசம் 2 மாசம் தானே இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தானே சிவாவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். என்னம்மா நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? 1 மாசம் 2 மாசத்துல நான் காலேஜ் முடிச்சிட்டா அப்படியே சிவா மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? என்னமோ சிவா மாமாவுக்கு கல்யாணமே ஆகாத மாதிரியும் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க மாதிரியும் நான் காலேஜ் முடிச்சதும் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்க போற மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. என்னமோ சிவா மாமாவும் அந்த ஐஸ்வர்யாவும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல, அவங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை, அதையே வச்சு அவங்க 2 பேரையும் பிரிச்சிருவேன், பிரிச்சு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் சிவா மாமா மனசை மாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன், இப்பவும் அதையே தான் சொல்றேன். அவளை சிவா கிட்ட இருந்து பிரிச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி சிவாவை உனக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்க போறேன். ஆனா அது என்ன, இன்னைக்கு ஒரே நாள்ல நடந்துருமா? ஒரே நாள்ல நடக்காதுமா, ஆனா அது நடக்குமா? என்ன பூஜா, நடக்குமான்னு கேக்குற? அதை நடத்துறேன்னு சொன்னது உன் அம்மா. இன்ன வரைக்கும் உன் அம்மா ஏதாவது ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லி அதை பண்ணாம இருந்திருக்கனா? அப்புறம் என்னடா அம்மா அவங்கள பிரிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா அதுக்காக எதுவுமே பண்ணாம இருக்காங்களேன்னு பாக்குறியா? இங்க பாருமா பூஜா, அவங்க 2 பேரை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அம்மா ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னம்மா பண்ணீங்க? என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லல.
உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும்தான் நான் உன்கிட்ட சொல்லுவேன். நீ ஏதாவது பண்ணணும்னா அதை நான் உன்கிட்ட சொல்லுவேன். அதை நீ பண்ணா போதும். ஆனா அதை தாண்டி நான் பண்ண வேண்டிய விஷயத்தையெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லலையே தவிர நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு கூட அவ ஏன்டா நம்ம இந்த வீட்ல இருக்கோம், இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு அவளுக்கு தோண வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தொடக்கம் போட்டுட்டேன். அப்படியா? அப்படி என்னம்மா பண்ணீங்க? அது அவன் நேற்று இந்த வீட்டுக்கு வந்ததுமே இந்த கல்யாணத்தை ஏத்துக்கலாமா வேண்டாமா, இந்த வீட்ல இருக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்துல தான் வந்தா. இன்னைக்கு கிச்சன்ல வச்சு அவ காதுல விழற மாதிரி செவந்திக்கிட்ட சில விஷயங்களை பேசினேன். அந்த விஷயத்தையெல்லாம் கேட்டதுமே அவளுக்கு நம்ம ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம், எதுக்குடா இந்த வீட்டுக்கு வந்தோன்னு தோணிருக்கும். உண்மையாவே அவ மானம் ரோஷன் எல்லாம் இருக்கிறவளா இருந்தா இந்த வீட்ல இதுக்கப்புறம் இருக்கணும்னு அவன் நினைக்க மாட்டா. அந்த சிவா கட்டின தாலியை ஏத்துக்கணும்னு நினைக்க மாட்டா. ஆனா என்ன, ஒருவேளை அவ அவனை காதலிக்காம இருந்திருந்தானா நான் பேசின பேச்சுக்கு அப்பவே அந்த தாலியை கழட்டி அவன் மூஞ்சில வீசிட்டு போயிருப்பா. ஆனா 2 பேரும் முன்னாடியே காதலிச்சிருக்காங்கல்ல, அந்த காதல் கொஞ்சமாவது அவ மனசுல இருந்திருக்குமே. அதனால ஒருவேளை இனி இப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. ஆனா ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு நான் அவனை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு போறதுக்கான தொடக்கத்தை தான் போட்டேன். இனி போக போக அவளுக்கு அவனை மன்னிச்சு ஏத்துக்கலாங்கிற நினைப்பு எங்கேயாவது மனசுல ஒரு மூலையில இருந்தா கூட நான் பண்ற விஷயங்கள்ல இந்த கல்யாணத்தை ஏத்துக்க கூடாது, இந்த வீட்லயும் இருக்க கூடாது, அவனும் வேண்டாம் அவன் கட்டின தாலியும் வேண்டான்னு அந்த தாலியை கழட்டி அவ மூஞ்சில வீசிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு அவளுக்கு நான் தோண வைப்பேன். இங்க பாருமா பூஜா, இருக்கிறதுலயே பெரிய ஆயுதம் எது தெரியுமா? நம்ம நாக்கு தான். நம்ம சொல்ற ஒரு சொல்லால அடுத்தவங்களை வாழ வைக்கவும் முடியும், சாகடிக்கவும் முடியும். நம்ம பேசுற விதத்துல பிரிஞ்சிருக்கிறவங்கள சேர்த்து வைக்கவும் நம்மளால முடியும், சேர்ந்து இருக்கிறவங்கள பிரிக்கவும் நம்மளால முடியும். அவளை அந்த சிவா கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. உனக்கு காலேஜ் முடிய இன்னும் 2 மாசம் தானே இருக்கு. இந்த 2 மாசம் நீ காலேஜை நல்லபடியா முடிக்கிற வழியை பாரு. அதுக்கிடையில உன் சிவா மாமா கிட்ட எப்படி கொஞ்சம் நெருக்கமா இருக்கணுமோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். மத்தபடி எப்படி பேசி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணுமோ அதை இந்த அம்மா பாத்துக்கிறேன். பேசுனா மட்டும் பத்தாது மரகதம். என்னங்க சொல்றீங்க? ஆமா மரகதம், அவ இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு, இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாத அளவுக்கு நீ ஜாலியா அவகிட்ட பேசுறது மட்டும் பத்தாது. ஏன்னா நீ என்னதான் பேசி அவ மனசை குழப்பினாலும் அதை சரி பண்றது எப்படின்னு அந்த சிவாக்கு தெரியும். அவ மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவ பக்கம்தான். எல்லாரும் அவ மேல காட்டுற அன்புல அவகிட்ட பேசுற விதத்துல நீ பேசுறதெல்லாம் எங்கேயும் நிக்காது. என்னங்க சொல்றீங்க? அப்ப என்னதான் பண்ணலாங்கிறீங்க? நீ பேச மறக்கதும், அதுக்கு நான் உன்னை பேச வேண்டாம்னு சொல்லல. உன்னால என்ன முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணு. ஆனாலும் அது மட்டும் பத்தாதுன்னு சொல்றேன். சிவா கூட சேர்ந்து வாழவே முடியாதுன்னு அவளுக்கு தோன்ற அளவுக்கு வேற ஏதாவது பெருசா பண்ணணும் மறக்கதும். ஐஷு, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது? நான் சொன்ன மாதிரி உன்னோட பெர்மிஷன் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா ஐஷு ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? என்ன இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா? இப்படி மௌனமா இருந்தா இப்போ இவளுக்கு ஓகேன்னு எடுத்துக்கிறதா இல்ல ஓகே இல்லைன்னு எடுத்துக்கிறதா? அமைதியா இருக்கா, சரி எல்லாத்துக்கும் ஓகேவா இருக்கும்னு நினைச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ண போனா கடைசியில உன் புத்தியை இதாண்டான்னு சொல்லி திட்டுவா. இல்ல ஓகே இல்லைன்னா இந்நேரத்துக்கு கையை தட்டி விட்டுட்டு போயிருப்பாளே. ஆனா எதுவுமே பேசாம இப்படி சில மாதிரி நிக்கிறா. இப்போ என்ன பண்றது? சரி ஓகே இல்லைன்னா இப்ப நம்ம கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கு எதுவும் சொல்லாம இப்படி நிக்க மாட்டாளே. அப்போ ஓகேன்னு தானே அர்த்தம்? டேய், தொட்டதும் அலாரம் அடிச்ச மாதிரி கத்தாம இப்படி இவ பூவாட்ட அமைதியா நிக்கிறதே பெரிய விஷயம்டா. இதுல வேற உனக்கு வாயை திறந்து ஓகேன்னு வேற சொல்லணுமா? இவ ஓகேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் விடிஞ்சிரும். இன்னும் என்னடா எல்கேஜி பையன் மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, ஸ்டார்ட் பண்ணிடு. ஐஷு, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியலடி. உன் மௌனத்தை சம்மதமா எடுத்துக்கிறேன். உள்ளார ஐயோட அவ பார்த்த பார்வை ஐயோட அவளோட போதனாலே தள்ளி போய் உயிராடுதே. ஏய், என்னடி ஆச்சு?